இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா புல்லப்ஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து புல்லப் வந்து ஒழுங்கா பண்ண தெரியல. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்க புல்லப்ப வந்து எப்படி அன்லாக் பண்ணலாம்னு பார்ப்போம். காலிஸ்தெனிக்ஸ்ல ஃபவுண்டேஷன் ஒர்க் அவுட்டே இதுதான். புஷ்அப்ஸ், புல்லப்ஸ், டிப்ஸ், ஸ்குவாட்ஸ் இதெல்லாம் தான் ஃபவுண்டேஷனான ஒர்க் அவுட். புல்லப் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, காலிஸ்தெனிக்ஸ் உங்களால மாஸ்டர் பண்ண முடியாது. அந்த புல்லப்ஸ வந்து எப்படி அன்லாக் பண்ணலாம்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா டெட் ஹேங் தான் பேசிக். இது வந்து 20 to 30 செகண்ட்ஸ் வரை ஹோல்டு பண்ணுங்க. 3 to 2 செட்ஸ் ஹோல்டு பண்ணா போதும். வாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஸ்காப்புலா புல்லப் தான். வாங்க பக்கத்துல வா. இத மாதிரி டெட் ஹேங் பண்ணிட்டு இதே மாதிரி ஸ்காப்புலா புல்லப் பண்ணுங்க. 10 to 12 reps வச்சு பண்ணுங்க. 3 செட்ஸ் பண்ணா போதும். இதுவும் உங்களால பண்ண முடியுதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். அதான் ஆஸ்திரேலியன் புல்லப். வாங்க எப்படி பண்ணலாம்னு பாப்போம். ஆஸ்திரேலியன் புல்லப் பண்றதுக்கு இத மாதிரி ஒரு பாரை எடுத்துக்கோங்க. இத மாதிரி ஒரு பார் இருக்க இடத்துல வந்து போயிட்டு கைய வந்து கரெக்டா உங்க ஷோல்டர் நேரா வச்சுட்டு இப்படி இப்படி பண்ணக்கூடாது. உங்க சின் வந்து மேல போகணும். அதே தான் 10 to 12 reps பண்ணுங்க. 3 செட்ஸ் பண்ணா போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நெகட்டிவ் புல்லப் தான். வாங்க எப்படி பண்ணலாம்னு பாப்போம். இத மாதிரி ஒரு புல்லப் பார்ல மேல ஃபர்ஸ்ட் போய்க்கோங்க. ஒரு ஸ்டூலு, சேர் ஏதாவது போட்டுட்டு மேல இப்படி போய்கிட்டு கண்ட்ரோலா கீழே வரணும். அதேதான் ஒரு ஸ்டூல கீழே போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேல போயிட்டு ஸ்லோவா கீழே வரணும். அவ்வளவுதான், நெகட்டிவ் புல்லப் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ரெசிஸ்டன்ட் பேண்ட் ஏதாவது இருந்துன்னா அதை வந்து கால்ல மாட்டிட்டு புல்லப் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே முடியலன்னா இதே ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் உங்களால புல்லப் அன்லாக் பண்ண முடியும். புல்லப் மட்டும் இல்ல, இப்ப பண்றேன் பாருங்க, அத மாதிரி காத்துல பறக்கலாம். இது மட்டும் இல்ல, இத மாதிரி கிரேசியான ஸ்கில்ஸும் அன்லாக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்க புல்லப்ப சீக்கிரம் அன்லாக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்குறேன். பாய் கைஸ்.